நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜீவா இருக்கார்ல, அவர் வந்து மாயா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா கௌதமுக்கு வந்து நெஞ்சு வலியே வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நெஞ்சில வந்து கையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பெட்லேயே விழுகுறாரு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம கௌதமை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆசையாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், தங்க தொட்டில் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மதுமிதா வந்து வராங்க. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சகுந்தலா வந்துக்கிட்டு, எப்பா கௌதம் நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லைப்பா, என்ன இருந்தாலும் அவன் தங்கச்சி, நீ இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இதை பற்றி நான் எதுவுமே வந்து பேச விரும்பலை, தயவுசெய்து என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. எப்பா நெல்லுப்பான்னு சொல்லி பின்னாடியே போகிறாங்க. அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து கையை வச்சு தட்டுறாங்க. இருங்க எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இங்கே பாரு மதுமிதா, தேவையில்லாமல் என்னோட பிரச்சனைக்குள்ளே நீ வராத. இத்தனை நாளாக வந்து நீ இந்த வீட்டில் இருக்க, உன்னோட பிரச்சனைக்கு நான் வந்திருக்கேனா, அது மாதிரி என்னோட பிரச்சனைக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது உங்களோட பிரச்சனை, இது நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன், நான் வந்து அவரோட ஒய்ஃப் அப்படின்னா நான் கேட்டு தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது கேட்கணும் நீ, அதெல்லாம் கிடையாது, எங்கள் 2 பேருக்கு தனியாக பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பு, நீங்கள் வரக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் வந்து எனக்கு மனசு சரியில்லை தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை பற்றி நல்ல விதமாக சொல்லி அவரை மேலும் வந்து டென்ஷன் ஆக போகிறீங்களா, என்னாலாம் விட முடியாது, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் அந்த ரூமுக்குள்ளேயே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் கதவை பூட்டிடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இவ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவ இப்படி நம்மளை வந்து அவமானப்படுத்தி விட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து மதுமிதாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏமா அவன் தான் வந்து மனசே சரியில்லை, என்னை தனியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல, அவன்கிட்ட போய் ஏமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, போய் உன் பிள்ளைகிட்ட போய் சொல்லி திருத்துறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜீவா அவங்க ஃபேமிலி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. நம்ம அங்கே ரேணுகாதேவி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணால், ஏதோ கேரியருங்கிறா அதுங்கிறா இதுங்கிறா, இந்த உலகத்தில் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு எந்த பெண்களும் சாதிக்கலையா, இவனுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜீவா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், வந்து நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டாமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அப்போயே வந்து நான் இவளை வேண்டான்னு சொல்லியிருக்கணும், என்ன பண்ணுறது நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. டேய் நீ ஏன்டா அழுகுற, அதெல்லாம் விட்றா, ஃப்ரீயாக விட்றா, பார்த்துக்குருவோண்டா, நீ கண்களுங்கிறத நினச்சா என்னால் பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் இதுக்கு முன்னாடி வந்து அவன்கிட்ட எப்பயாவது குழந்தைய கலைக்கணும்னு சொன்னாலாடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து கேட்காங்க. இல்லைப்பா என்கிட்ட வந்து இந்த குழந்தை வேணுமான்னு மட்டும்தான் கேட்டா, எனக்கு இந்த குழந்தை வேணும்னு தான் நான் அவகிட்ட சொன்னேன், ஆனால் இப்படி போய் வந்து கலைச்சிட்டு வந்து நிற்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுறா பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜீவா வந்து இனிமேல் அவள் எனக்கு வேண்டாமா, இனிமேல் நான் வந்து இங்கே தனியாகவே இருந்துக்கிறேன், அவள் வந்து நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்ட மாட்டா, அவள் கேரக்டர் வேறு நம்ம குடும்பத்தோட கேரக்டர் வேறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் பேசாமல் இருறா, என்னமோ வந்து இது உங்கள் 2 பேரோட வாழ்க்கை மட்டும் சம்மந்தப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே உங்கள் அக்கா இருக்கா அதை நீ மறந்துட்டியா, இது 4 பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக வேண்டாம், இதனால் பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம சகுந்தலா விருவுன்னு கோவமாக போய் மாயா கன்னத்தில் பலார்னு அரைகிறாங்க. அதை வந்து நம்ம அபிஷேக் வந்து தடுக்கிறாங்க. எதுக்கு அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன தப்பு பண்ணாளா, ஏன்டா அவன் கௌதம் வந்து இவளை உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தான், இப்போ பார்த்தியா எடுத்தெறிஞ்சிட்டு பேசிட்டு போகிறான், வீட்டை விட்டே வெளியில் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி தரத்தரன்னு இழுத்துட்டு வெளியே கொண்டு வராங்க. அம்மா இருமான்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து தடுக்கிறாங்க. என்னடா இப்போ வரைக்கும் நம்ம வந்து அங்கே கௌதம் கீழே தான் இருக்கோம், கௌதமோட நிழலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவன் நாளைக்கே வந்து குடும்பத்தோடு வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்னால் நம்ம போய்த்தான் ஆகணும், எதுவுமே நம்ம கைக்கு வரல, இந்த சொத்து பத்து அதிகாரம் எல்லாத்தையும் நம்ம கை கொண்டு வரலான்னு பார்த்தா, ஆனால் நீங்கள் 2 பேர் வந்து எதுவுமே பண்ண விட மாட்டீங்களா, இவன் என்னடானா இப்படி பண்ணுறா, நீ என்னடானா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க மாயா வந்து கேட்காங்க, என்னம்மா பண்ணான், அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டவனையும், அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கலை, நீங்கள் 2 பேரும் இனிமேல் உங்கள் கையை காலை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, இனிமேல் நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா நான் சொல்கிறத தான் நீங்கள் 2 பேரும் கேட்கணும், நீங்களாக எதாவது முடிவு எடுத்தீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சகுந்தலா வந்து அபிஷேக்கையும் மாயாவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா இவங்க சாப்பிடாமே உட்காந்துருக்காங்க. கௌதம் வந்து பாட்டிக்கு வந்து நம்ம மதுமிதா வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா அவன் சாப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை பாட்டி சாப்பிட மாட்டேங்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாட்டியும் மதுமிதா வந்து ஏன்பா சாப்பிட மாட்டேங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை பாட்டி எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன இருந்தாலும் வந்து சாப்பாடு மேலே வந்து உங்கள் கோவத்தை காட்டினதே கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்கன்னா, அந்த விஷயம் வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு மாயா உள்ளே வராங்க. "அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே" அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. "ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கௌதம் வந்து கேட்குறாங்க. "இல்லை அண்ணே, நான் என்ன இருந்தாலும் வந்து கருவை கலைக்கிறப்போ அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாமல் பண்ணது தப்பு தானே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "கெட் அவுட், வெளியில் போ, நீ இந்த இடத்துல நிற்காத, என் கண்ணு முன்னாடி வராத" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு சகுந்தலா வந்துடுறாங்க. "ஏய் நீ எதுக்கு நீங்கள் வந்து போடி போடின்னு" சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. கோவத்தில் வந்து பிபி வந்து அதிகமாகிட்டு அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலியே வந்துடுது நம்ம கௌதமுக்கு. அந்த இடத்துல வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே பெட்லேயே உட்காந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறாங்க. அப்படியே கௌதம் வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு, "இல்லை பிபி அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் வீட்டிலே பிபி செக் பண்ணுற மிஷின் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதை எடுத்து மதுமிதா வந்து செக் பண்ணி பார்க்காங்க. பிபி வந்து அளவுக்கு அதிகமாக ரொம்ப ஓவராக இருக்குது. "ஏங்க நீங்கள் வந்து இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? பிபி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், உட்காருங்க உட்காருங்கன்னு" சொல்லிட்டு கௌதம் வந்து அந்த இடத்துல உட்கார வைக்காங்க. கௌதம் வந்து சொல்கிறாரு, "என்னால் வந்து நம்ப முடியல. அவளை நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன், என் தங்கச்சி நான் என்ன சொன்னாலும் கேட்பா அப்படி இப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். குடும்பத்தில் வந்து மொத குழந்தை வந்திருக்கு, அதை நினச்சி நான் எவ்வளோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் வந்து இப்படி பண்ணிட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.